இன்ஸ்டாகிராமுக்கு போறோமா, ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வருதா, லைக் பண்றோமா, ஃபாலோ பண்றோமான்னு இருக்கும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸ்க்கு எல்லாருக்குமே லைக் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் ஆவாங்க. அதனால பிரச்சனையும் சேர்ந்து கிரியேட் ஆகும். கிறிஸ் ஐஸ்வர்யான்றவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பதிவுலாம் போட்டுட்டு இருப்பாங்க. கப்புள்ஸ் வீடியோவும் போடுவாங்க. அவங்க டாய் ஷாப் வச்சுட்டு இருக்கிறதுனால பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவும் போடுவாங்க. அவங்க பானிபூரி அப்படின்ற ஒரு ரீலை ஒண்ணு போடுறாங்க. அதனால பெரிய வரவேற்பு எல்லாம் பெறாங்க. ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் கூட பாராட்டிட்டுலாம் போனாங்க. உங்க வீடியோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சி விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க வீடியோஸ்லாம் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதனாலேயே மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த சமயத்துல தான் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனுக்காக எல்லாருமே வீடியோ பதிவுலாம் போட்டிருந்தாங்க. விஜயனா தான் ஜெயிக்கணும். நிறைய பேர் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி பேசலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல கிறிஷும் ஒருத்தர். அதனால கிறிஷுக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஏன் தாவேகா தொண்டர்கள் கூட பாருங்களேன், இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்களையும் ஃபாலோ பண்ணுவோம், இவங்களையும் லைக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் லைக் ஃபாலோலாம் பண்ணி இவங்களுக்குன்னு தனியா இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வேற கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்களாம் ஏன் இப்ப பேச மாட்டீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ பதிவுலாம் போட்டீங்களே, இப்ப அவரோட ஆட்சி தான் போயிட்டு இருக்கு, அதுல நிறைய தப்பான விஷயமும் நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணி பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சில பல இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் இதுல லிங்க் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் இதை பத்தி பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணிலாம் பேசல. ஆனா கிறிஸ் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவை வேற போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. டிவிகே கட்சி கிட்ட இருந்தோ ரூட்டு கிட்ட இருந்தோ நான் ஒத்த ரூபாவாச்சும் நான் வாங்கியிருந்தேன்னா இந்த கடவுள் எனக்கு கூலி கொடுக்கணும். நான் சன்னதி முன்னாடி இதை நான் சொல்றேன், அம்மனோட திரிசூலம் முன்னாடி நான் இதை சொல்றேன். இந்த பழியெல்லாம் என் மேல யாரு போடுறாங்க, அவங்க நோக்கம் என்ன, யாரை மேனிபுலேட் பண்ண இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வாட்டி மட்டும் தான் நாங்க ரூட் கிட்ட இருந்து காசுலாம் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மித்ததெல்லாம் இந்த கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் எல்லாமே செஞ்சிருவாரு, எது உண்மை எது போயின்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா பழியும் தூக்கி கடவுள் மேலேயே போட்டாரு. இதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ காசு வாங்கினியா இல்லையாப்பா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி இவரை ட்ரோல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கடவுள் எனக்கு கூலி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இவரும் பண்ணியிருந்தாரு. ஏன் பேசல அப்படின்னு சொல்றாருன்னே தெரியல. அதை வேற டெலீட் வேற பண்ணி வச்சிருந்தாரு. மக்கள்லாம் இவர்கிட்ட போய் கேட்டு, நீங்க தான் பேசியிருந்தீங்களே, ஏன் இப்ப பேசலன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் ஓட்டு போடுறேன்னு தான் சொன்னேன், உங்களெல்லாம் நான் ஓட்டு போட சொல்லி இன்ஃப்ளூயன்சர்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் நான் டிவிகே கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதே கிடையாது. சரி, நீங்க ரூட் கிட்ட காசுலாம் வாங்கல, ஆனா விஜய் பத்தி நீங்க ஏன் பேசிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கு. ஒரு சில பேர் ரூட் கிட்ட தான் நீங்க காசு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலும், ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் தான் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அந்த ஃபாலோவர்ஸை ஏத்திக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேரை வச்சு நீங்க ஃபாலோவர்ஸை ஏத்திக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனாதானே உங்களுக்கு பிராண்ட்லாம் ப்ரொமோஷனுக்கு கேட்பாங்க, ப்ரொமோஷனுக்கு கேட்டாதான் உங்களுக்கு காசுலாம் நிறைய வரும். அந்த காரணத்தினால தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுனீங்களா, உங்க பர்சனல் யூஸ்க்காக எங்களெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. இதுல ஒருத்தர், நீங்க அரசியலுக்கு வரப்போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு கிறிஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆமா அதை பத்தி நான் ஐடியா இருக்கு, அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவரு படிக்கிறது என்னமோ நல்ல விஷயம் தான். நிறைய பேர் இப்ப அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அரசியல் வச்சு காசு சம்பாதிச்சிடக்கூடாதுல, அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா தானே இருக்கு. விஜய் பேரை வச்சு காசு சம்பாதிச்ச மாதிரி அரசியலுக்கு இவர் காசு சம்பாதிச்சிட்டாருனா அப்படின்ற மாதிரியே இவரை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அவரு தான் ரூட் கிட்ட காசே வாங்கலன்னு சொல்றாரு, அப்படியே ரூட் கூட சம்மந்தப்பட்டு இவரை பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 90 பேரை மட்டும் தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுல ஜெகதீஷும் ஒருத்தர். ஜெகதீஷ் ஏன் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு? அவர் இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது, ஆக்டரும் கிடையாது, சிங்கரும் கிடையாது, அவரு சாதாரண பிசினஸ் மேன் மட்டும் தான், ரூட்டோட தலைவராகவும் இருக்காரு. இவரை ஏன் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஜெகதீஷ் யாரு, ரூட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, ரூட்டை பத்தி நான் விரிவா பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களை பத்தி இந்த கான்ட்ரவர்சி மட்டும் தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா இவங்க மேல கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு தொலைக்காட்சியில கையில கிஸ் பண்ண சொன்னதுக்கு, ஐயோ என்னால முடியாது, நான்லாம் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பான் வீடியோவை ப்ரமோட் பண்ணி அதனாலேயே இவங்க மேல கேஸ்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பாக்குறாங்க, கிட்ஸ்லாம் இவங்க சேனல்ல பாக்குறாங்களே, ஏன் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேல கேஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்கள மாதிரி இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வளர்த்து விடுறது கரெக்டா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.